ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்றைக்கு காசிமேட்டுக்கு போயிருந்தேன். வீடியோ என்னால் கொடுக்க முடியல. சிஸ்டத்தில் கொஞ்சம் தொடர்ந்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. நாளைக்கு கொடுத்துட்றேன். இந்த மீனை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு ஒருவேளை யாராவது போனீங்கன்னா ஏமாந்துடக்கூடாதுன்றக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த மீன் பேர் முள்ளாறு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நானே ஏலத்தில் பார்த்துட்டு இந்த மீனை வந்து செருப்பு மீன் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா செருப்பு மீன் மாதிரியே இருந்தது. அதாவது தோல் கிளாத்தின்னு சொல்லுவாங்கள்ல, லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் மாதிரியே தான் இருந்தது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷியாக நல்லா உப்பிக்கிட்டு இருந்தது. நான் லெதர் ஜாக்கெட்டோட வெரைட்டி தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கிலோ ரூ. 200 கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன் ஏலத்தில். அதுக்கப்புறம் ஷெட்டுக்கு வரும்போது தான் அவங்க வந்து இந்த மீனை பற்றி எனக்கு சொன்னாங்க. இந்த மீன் வந்து முள்ளாறு, இதனுடைய பேர் வந்து முள்ளாறாம். சென்னையில் ராக்கெட் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். 2 பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீனோட ஃபில்லட்ஸ் வந்து இப்போ வந்து செருப்பு மீன் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஆனால் வந்து இது வந்து யாருமே இதுவரை பார்க்காதனால இந்த மீனை வந்து யாருமே வாங்குறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த மீனோட விலை பார்த்திங்கன்னா கிலோ ரூ. 70, ரூ. 60, ரூ. 80 அந்த ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்குது. நானும் கூட நான் ஒரு மீன் வாங்கினேன். 1 கிலோ ரூ. 70. இந்த மீன் வந்து 2 கிலோ இருந்தது. ரூ. 140 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மீனோட பேர் முள்ளாறுன்னு சொல்லுவாங்களாம். சில வருஷத்துக்கு முன்னே வந்துச்சான், அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த மீனை வந்து பெரும்பாலும் யாரும் வந்து டேஸ்ட் பண்ணாதனால யாரும் வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. கிலோ இப்போ வந்து ரூ. 60, ரூ. 70 தான் போயிட்டுருக்குது. இப்போ இந்த மீன் வந்து ஒரு 2 கிலோ இருக்குன்னா ரூ. 150 தான். அவ்வளோதான் ரேட்டு. ரூ. 150 கூட வராது, ரூ. 140 தான் வரும். இதனுடைய ஃபில்லட்ஸு எப்படி வந்து செருப்பு மீனை வெட்டுவோமோ, லுக்கு பார்க்குறதுக்கு வந்து செருப்பு மீன் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஆனால் செருப்பு மீன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதை நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வாங்குகிறோம். அது கிலோ இப்போ ரூ. 250, ரூ. 300 அப்படி போயிட்டுருக்குது. இது ரூ. 70. ஆனால் டேஸ்ட்டு ஈக்குவல் டு செருப்பு மீன் தான். அந்த கிளாத்தி மீனுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் தான். நான் இன்றைக்கு இதில் ஃப்ரை பண்ணிட்டேன். ஏன்னா வந்து வந்ததுமே ஃப்ரை பண்ணேன். நார்மல் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருந்தது. அதனால் நான் வந்து இன்றைக்கு இந்த ஒரு மீன் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். வாங்கிட்டு போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 65க்கு அல்லது வந்து கட்லெட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹோட்டல்களுக்கு நிறைய போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் வந்து கடவுரா மீன் டேஸ்ட்டில் இருந்தது. ஆனால் நம்ம வாங்க மாட்டோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே நம்ம வாங்க மாட்டோம். இப்போ நானே அங்கே பார்த்துட்டு அதை 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 1200 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏலத்தில். ஒருத்தவங்க 1000 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு வேற போனாங்க. அந்த மீன் மொத்தத்தில் எவ்வளோக்கு இருக்குன்னு தெரியுமா? ஒரு 7 கிலோ தான் இருந்திருக்கும். அது 7 கிலோ வாங்கும்போதெல்லாம் இவங்க 60 ரூபா போட்டு தான் கொடுப்பாங்க. 7 42 420 ரூபா தான் அந்த மீன். அங்கே நீங்கள் 1000 ரூபாய்க்கு போனதை பார்த்துருப்பீங்க. நானே 1200 ரூபாய்க்கு வாங்க நினச்சேன். இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும். இன்னும் இந்த மீனை பற்றி தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கட்டிங் வீடியோ இருக்குல்ல, அதில் கொடுக்குறேன். நல்ல ருசியான மீன், தைரியமாக வாங்கலாம். அது சொல்கிறதுக்காக தான். ரேட் வந்து கிலோ இப்போ 70 ரூபாய்க்கு தான் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நாளைக்கு மீன் மார்க்கெட் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னே டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் எப்படி இருந்துச்சு, என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.